ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி4 ஸ்டடி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லியோட ஏர் பொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லியோட ஏர் பொல்யூஷனை பற்றி A to Z, அதாவது என்ன காரணங்கள், அதோட காசஸ், அதோட விளைவுகள், அந்த ஏர் பொல்யூஷன் என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படுத்துது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், அப்புறம் கரண்ட் நியூஸில் இதை பற்றி என்ன டாபிக் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இதோட காசஸ், அதாவது ஏர் பொல்யூஷனோட மெயின் காசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டோமொபைல்ஸ், அதாவது கார், பைக், அதுலேருந்து வரக்கூடிய புகை இருக்குல்ல, வெளியோடக்கூடிய புகையில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடுங்க ஒரு மேட்டர்ஸ் இருக்குங்க. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நம்ம ஏரில் வந்து கலக்கும்போது ஏரை பொல்யூட் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் டைமில் வந்து இதனால் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட டெம்பரேச்சருங்கிறது வெரி லோவாக இருக்கிறதால இந்த பொல்யூட்டட் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஏர்லேயே டெபாசிட் ஆகி அந்த இடத்த விட்டு நீங்காமல் ஸோ ஏர்லேயே வந்து செட்டில்ட் ஆகிடுது. ஸோ இது மேஜர் ப்ராப்ளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதாவது பஞ்சாப், ஹரியானா அப்படிப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து கல்டிவேஷன் முடிச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோட வேஸ்ட் இருக்குல்ல, அதாவது விவசாயம் பண்ணிவிட்டு அதோட வேஸ்ட் இருக்கும்ல, விவசாய கழிவுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெபிள் பர்னிங் பண்ணுவாங்க, அதாவது விவசாய கழிவுகளை எரிப்பாங்க. ஸோ அந்த எரிக்கிற போது வரக்கூடிய அந்த புகை வந்து என்ன ஆகும்னா நம்ம டெல்லியோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன் வந்து அப்படி இருக்கிறதால அது வந்து டேரெக்டாக டெல்லியோட ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்லிங்கிறது ஒரு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, அப்படி தான் நம்மளோட கேபிட்டலுங்கிறது டெல்லி. ஸோ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மூலியமாக வரக்கூடிய புகைகளால் அங்கே வந்து பொல்யூட் ஆகுது. இந்த 3 விஷயங்கள் ப்ளஸ் சில விஷயங்கள் நம்மளோட வேஸ்ட் வந்து அவங்க பேர்ன் பண்ணக்கூடியது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரிப்பட்ட விஷயங்களால் என்ன ஆகுன்னா BM2.5 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது BM2.5னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டஸ்டஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து காற்றில் கலந்து ஒரு சாலிட் ஃபார்மாக வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த சாலிட் ஃபார்மோட டயமீட்டர் வந்து வெறும் 2.5 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து டெல்லியில் வந்து ஏர் பொல்யூட் ஆகுது அதிகமாக அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏர் பொல்யூட் ஆகிற ஏர் வந்து என்னென்ன விளைவுகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா அந்த பெர்டிகுலேட் மேட்டர் 2.5 PM2.5ங்கிறதோட சைஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், வெரி லோ, அதாவது ஒன்லி 2.5 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். நார்மலாக ஒரு டஸ்ட் வந்து இருந்தாலுமே அதோட சைஸ் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளோட மூக்கு இருக்குல்ல, நசில், அந்த நசிலில் உள்ளபடி ஹேரோ சம் லிக்விடோ வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடும். பட் இதோட சைஸ் வந்து வெறும் லோவாக இருக்கிறதால டேரெக்டாக என்ன ஆகும்னா லங்ஸுக்கு வந்து என்டர் ஆகிரும். இந்த லங்ஸுக்கு என்டர் ஆகிறதால என்ன ஆகும்னா லங்ஸ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ப்ளஸ் என்ன ஆகும்னா லங்ஸில் வந்து இது நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம ரத்தத்தில் கலந்து நேராக வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து போயிடும். ஸோ ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நார்மலாகவே ஏர் பொல்யூட் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் தான். பட் குழந்தைகளுங்கிறதுக்கு வந்து அதிகமான ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மூணாவது பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி. நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து ஏரில் செட்டில் ஆகிறதால என்ன ஆகுனா, ஒரு ஸ்மோக் மாதிரியோ செட்டில் ஆகிறதால என்ன ஆகுனா அது வந்து நம்மளோட விசிபிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். நார்மலாக இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஒரு புகையாக இருக்குதுன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டி என்ன மாதிரி வண்டி வருது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் லிவிங்கே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நார்மலாக வந்து ஏர் வந்து க்ளீனாக இருக்குது, என்ன டஸ்ட்டும் இல்லை, ப்ராப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் மக்களோட மைண்ட் செட்டே வந்து நார்மலாக இருக்கும். ஸோ பட் இங்கே என்ன ஆகுனா இது பொல்யூட் ஆகிறதால இருக்கும்போது என்ன ஆகுனா மக்கள் வெளியே போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களோட நார்மல் லிவிங் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. காரணங்களை பார்த்தாச்சு, அதோட விளைவுகள் பார்த்தாச்சு. அப்போ என்ன தான் பண்ணணும், என்ன தான் சொல்யூஷன்ஸ் எடுக்கணும்னா நம்ம ரொம்ப இம்பாக்டாக பண்ண வேண்டியது ப்ரோஆக்டிவ் சொல்யூஷன். ப்ரோஆக்டிவ் என்னென்னு சொன்னாங்கன்னா அதாவது ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறத ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துலேயும் வந்து ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் முக்கியம் தான். பட் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோட்டிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் 50% ஆஃப் ஏர் பொல்யூட் ஆகிறது வந்து ஆட்டோமொபைல்ஸ், அதாவது வாகனங்களாலாம் பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெல்லி மாதிரிப்பட்ட இடத்துல வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து சப்சிடி, மானியங்கள் கொடுக்கலாம். டேக்ஸஸ் இருக்குல்ல, நம்ம வாங்குறோட டேக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். இது மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து கவர்மெண்ட் இனிட்டிவேட்டிவ் எடுக்கணும். ரெண்டாவது வந்து அதிகமாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன் வரணும். கவர்மெண்ட்டும் அதை பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். அப்புறம் கார் பூலிங்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாருன்னு பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் அவர் காரில் போகிறாரு. பட் காரில் வந்து அவர் ஒருத்தர் தான் போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா ஏர் பொல்யூட் ஆகும். நார்மலாகவே ஏர் பொல்யூட் ஆகும் காரில் போனால், அப்படி தானே. பட் என்ன ஆகுனா அவர் தனியால் காரில் போகும்போது அவங்க கூட உள்ளவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நெய்பராக இருக்கட்டும், அவங்க ஊரில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஒரு 4 பேர் வந்து அந்த காரில் வந்து அவங்க ஏற்றிட்டு போகும்போது இப்போ இந்த 4 பேர் யூஸ் பண்ணக்கூடிய மேபி அவங்க வந்து ஒரு பைக்கில் போகலாம், மேபி அவங்க தனியாக காரில் போகலாம். இப்படி போகும்போது அந்த நம்ம வாகனங்களோட கவுண்டிங் வந்து கம்மியாகுது, அந்த ஏர் பொல்யூட் பண்ணுறக்கூடியது. ஸோ இது மூலியமாகவும் நம்ம வந்து ஏர் பொல்யூட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணலாம். இதுதான் கார் பூலிங் சொல்லுவாங்க. மூணாவது என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஏற்கனவே பார்த்தோம் அந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜியனில் வந்து நம்ம விவசாயிகளை வந்து வேஸ்ட் எரிக்கும்போது அந்த டஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம மானிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா போலார் சேட்டலைட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சேட்டலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த போலார் சேட்டலைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவபுள் சேட்டலைட். அதாவது ஒரு போல்லேருந்து சவுத் போல்லேருந்து ஒரு ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட். இது வந்து ஸ்டேஷனரியாக ஒரு இடத்துல நிற்காது. இப்படி நிற்கிறதால இதோட டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலார் சேட்டலைட்ஸ்க்கு பதிலாக ஜியாகிரபி ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒரே இடத்துல நின்று இப்போ பஞ்சாப் ஹரியானா அந்த ரீஜன்லாம் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஏர் பொல்யூட் ஆகிறங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டேட்டாஸ் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூசா டீகம்போசர்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை டீகம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க விவசாயிகள்லாம் அந்த வேஸ்டஸ் எல்லாம் எரிக்கிறதால ஏர் பொல்யூட் ஆகுது. பட் இந்த டீகம்போசருங்கிறது ஒரு லிக்விட், அது கெமிக்கல். அது நம்ம லிக்விட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதை வந்து இந்த கிராப்ஸஸ் இது போகும்போது கிராப் வந்து டீகம்போஸ் ஆயிரும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ப்ரொமோட் பண்ணணும். பட் இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்லாம், பட் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வேஸ்டஸால் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், பொல்யூட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு செங்கல் இங்கேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த செங்கலால் எவ்வளோ பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இது மாதிரி பட்ட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ வேஸ்ட் இது பண்ணும்போதோ அதை ஜஸ்ட் கவர் பண்ணி பண்ணுறது வந்து அந்த வேஸ்ட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்புறம் வந்து என்ன நேஷ்னல் ஏர் க்ளீன் ப்ரோக்ராம் 2019 இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணோம். இதான் கரண்ட் நியூஸ். இப்போ இதை பற்றி என்ன விஷயங்கள் டெல்லியில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது AQI அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 450 அப்போ போயிட்டுங்க. மேக்ஸிமம் 500 தான் உண்டு. ஸோ அதாவது 500 தான் உண்டு. இப்போ 450 அப்போ போயிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் நம்மளோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம CAQM அப்படின்னா கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை கிராஃப் 4 வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. கிராஃப் 4 ஒன்றும் இல்லைங்க, கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொன்னலாம் முன்னாடி இது வந்து AQங்கிறது 500 இருக்குங்க. அவங்க ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராப் 1, கிராப் 2, கிராப் 3, கிராப் 4 தான் ஹையஸ்ட் ரேஞ்சு. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இத்தனை இதுலேருந்து இத்தனை ரேஞ்சஸில் இருந்தால் நம்ம வந்து கிராப் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிராப் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிராப் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிராப் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராப் 3 வந்து போடலை. இதுக்கு முன்னாடியே கிராப் 3 வந்து போட்டிருக்கணும். பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஏன் வந்து கிராப் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் வந்து 450 அப்போ போயிடுச்சு. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 450 அப்போ போயிடுச்சு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த பஞ்சாப் ஹரியானா டெல்லி மாதிரிப்பட்ட எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நீங்கள் கிராப் 4 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஈவன் இது ஒரு 450 கீழே வந்தாலுமே அதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த CAQM அதாவது கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் மெஷர் எடுக்க தவறிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டைம் வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது, இந்த டைமில் வந்து பொல்யூட் அதிகமாகாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே எடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்தோம்ல அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் அவங்க எடுத்துருக்கணும். அந்த விஷயம் தேங்க்யூ.